இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இப்போ நம்ம கேட்க போற கதை அனைவரும் கட்டாயம் கேட்க வேண்டிய கதை, நெஞ்சை நெகிழ வைக்கும் கதை. இந்த வீடியோட முடிவுல ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த கதையை எல்லாரும் கேளுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். காவேரி, இன்னைக்கு சீக்கிரமே வண்டியை எடுக்கணும். திருவண்ணாமலைக்கு ஒரு பார்ட்டியை அழைச்சிட்டு போகணும் என்றான் குமரன். நாளைக்கு கலையோட ஸ்கூல் ஃபீஸ் கட்ட 1000 ரூபாய் வேணும், ஏற்பாடு பண்ணுங்க என்றாள் காவேரி. சரி, நான் சொன்னது காதில் விழுந்ததா இல்லையா? அம்மா இன்னும் எழுந்துக்கலையா? என்னைக்கு சீக்கிரம் எழுந்தாங்க உங்க அம்மா? எப்பவும் முணுகல் தான், அழுத்து கொண்டாள் காவேரி. குமரனின் மனம் பின்னோக்கி ஓடியது. கிராமத்தில் தந்தை மற்றும் தாய் காந்திமதியுடன் வசித்து வந்தான் குமரன். இருவருமே கடின உழைப்பாளிகள். இருந்த கொஞ்ச நிலத்தில் சாகுபடி செய்து வாழ்க்கையை நடத்தினர். குமரனுக்கு சரியாக படிப்பு மண்டையில் ஏறவில்லை. குமரன் +2 முடித்ததும் பிழைப்பு தேடி சென்னைக்கு வந்தான். உருப்படியாக எந்த வேலையும் கிடைக்கவில்லை. அவனை ஒரு டிரைவிங் கற்க சொல்லி வற்புறுத்தினாள் தாய் காந்திமதி. சில ஆண்டுகள் ஒரு டாக்டரிடம் டிரைவராக இருந்தான். எவ்வளவு நாள் தான் இந்த வேலையே செய்வ? ஒரு கார் வாங்கி ஓட்டக்கூடாதா என்றாள் காந்திமதி. கார் வாங்க கடன் எவன் கொடுப்பான்? என் சேமிப்பில் வெறும் டயர் மட்டும்தான் வாங்க முடியும் என்றான் குமரன். 10 நாளில் அவன் பெயருக்கு 5 லட்சம் ரூபாய்க்கான செக் வந்தது. அம்மா, ஏது இவ்வளோ பணம்? எப்படி பிரட்டினாய் என்றான். உனக்கு ஏன்பா அந்த கவலை? எங்களால் நிலத்தில் ரொம்ப நேரம் வேலை செய்ய முடியவில்லை. அதனால் அந்த நிலத்தின் ஒரு பகுதியை விற்றோம். உனக்கு தேவையான சமயத்தில் உதவாத நிலம் எதுக்கு என்றாள் காந்திமதி. கார் வாங்கி நாணயமாக நடந்து நிறைய உழைத்தான் குமரன். நிறைய வாடிக்கையாளர்கள் சேர்ந்தனர். அவன் வாழ்வில் வந்தாள் காவேரி. விரைவில் கலை பிறந்தாள். குமரனது பெற்றோரின் வாழ்க்கை கிராமத்தில் தொடர்ந்தது. அவன் அப்பா இறக்கும் வரை எல்லாம் தெளிந்த நீரோடை போல ஓடிக்கொண்டிருந்தது. அதன் பின் காந்திமதியை தன்னுடன் அழைத்து வந்து விட்டான். இருந்த பாக்கி நிலத்தையும் வீட்டையும் விற்று பணத்தை வங்கியில் போட்டாள் காந்திமதி. இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தால் இன்னொரு வண்டி வாங்கி விடலாம். இவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பணம் என முணுமுணுக்க ஆரம்பித்தாள் காவேரி. ஏற்கனவே நமக்கு நிறைய கொடுத்துட்டாங்க, இன்னும் எவ்வளவு கொடுத்தால்தான் உனக்கு திருப்தி என்று கோபத்துடன் கேட்டான் குமரன். தன்னால் முடிந்த வேலைகளை செய்தாள் காந்திமதி. ஆனால் வேலை செய்து ஓய்ந்து போன உடம்பு ஒத்துழைக்க மறுத்து அடிக்கடி காய்ச்சல் வந்தது. பொங்கி கொட்டுறது போதாதுன்னு இந்த அம்மாவுக்கு வேற சேவை பண்ணணும் என்று புலம்பினாள் காவேரி. நாட்கள் ஓடின. ஒரு நல்ல கார் விலைக்கு வருகிறது. நீ வாங்கி மெல்ல பிசினஸை விரிவாக்கலாம் என்று யோசனை சொன்னான் குமரனின் நண்பன் ஒருவன். காவேரி, உன் நகைகளை அடகு வைத்து இந்த காரை வாங்கலாம். சீக்கிரமாகவே மீட்டு தந்துடுறேன் என்றான் குமரன். நான் தர முடியாது. உங்க அம்மாவை வேணா தர சொல்லுங்க. பணத்தை இறுக்கி இறுக்கி வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறாங்க? வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துடலாம் என்று கத்தினாள். சரி கத்தாதே, அம்மா காதில் விழப்போகிறது என்று கூறி அவளை அடக்கினான் குமரன். இருப்பினும் பக்கத்து அறையில் இருந்த காந்திமதி இந்த வாக்குவாதத்தை கேட்டாள். மறுநாள் காலை, குமரா, வங்கியிலிருந்து 10 லட்சம் எடுத்துக்கோ. உனக்கு உதவாத பணம் யாருக்கு உதவும் என்றாள். குமரன் மறுத்தும் கேட்கவில்லை. 2வது கார் வாங்கி வாடகைக்கு விட்டான். மாதங்கள் ஓடின. 3வது காரும் வந்தது. நல்ல வீடாக வாங்கி குடியேறினர். காந்திமதியின் உடல்நிலை சீர்குலைய ஆரம்பித்தது. கலைக்கு பாட்டி என்றால் உயிர். தினமும் பாட்டியுடன் சிறிது நேரம் செலவழித்தாள். அதுவே காவேரிக்கு இன்னும் எரிச்சல் மூட்டியது. சதா இரும்புறாங்க, கிட்ட போய் உட்காராத, உனக்கும் தொத்திக்கும் என்று மகளை கண்டித்தாள். காந்திமதிக்கு காய்ச்சல் குறையவில்லை. மருத்துவமனையில் சேர்த்து பலவித பரிசோதனைகள் செய்தனர். கடைசியில் அவளுடைய வியாதிக்கு காசநோய் என்று பெயர் சூட்டினர். குணமடைந்த பின் ஏதாவது முதியோர் இல்லத்தில் சேர்த்திடுங்க. இந்த வியாதியை பார்த்து நம் குழந்தை வளர வேண்டாம் என்றாள் காவேரி. உனக்கோ எனக்கோ இந்த வியாதி வந்தால் வீட்டை விட்டு போவோமா? வயதான தாயை வீட்டை விட்டு துரத்த நினைக்கிறியே, இது என்ன நியாயம் என்றான் குமரன். அவங்க இந்த வீட்டில் இருந்தா நானும் என் குழந்தையும் போயிடுவோம் என்று கத்தினாள் காவேரி. 10 நாட்களில் காந்திமதியை வீட்டிற்கு அழைத்து வந்தனர். அம்மாவை பார்த்து கொள்ள ஒரு ஆயாவை ஏற்பாடு செய்தான் குமரன். மாமியார் இருந்த அறை வாசலில் இருந்தே 4 வார்த்தை பேசுவாள் காவேரி. கலையை அந்த அறை பக்கமே போக விடவில்லை. குமரன் மட்டும்தான் 2 வேளையும் அம்மாவை வந்து பார்த்தான். ஏன்பா, கலை எப்படி இருக்கா?
பாட்டின்னு ஓடி வருவாளே, ஆளையே காணும் என்று கேட்டாள் காந்திமதி. அவளுக்கு தேர்வு நடக்கிறது, மும்முரமா படிச்சிட்டு இருக்கா, வருவாம்மா என்றான் குமரன். தினமும் குமரனை வறுத்தெடுத்தாள் காவேரி. முதியோர் இல்லம் பற்றி விசாரிச்சிங்களா இல்லையா? இன்னும் 10 நாள் தான் டைம். ஒன்றும் நடக்கலைன்னா கலையுடன் என் அம்மா வீட்டுக்கு போய்விடுவேன் என்று பயமுறுத்தினாள் காவேரி. பெற்ற தாயை உயிரை கொடுத்து வளர்த்தவளை எப்படி துரத்துவேன்? கடவுளே, இது என்ன சோதனை என்று தனிமையில் கதறி துடித்தான் குமரன். மறுநாள் காலையில் அவனுக்கு சவாரிக்கு அழைப்பு வந்தது. காவேரி, நான் 1/2 மணி நேரத்தில் கிளம்பணும். ஏதாவது டிஃபன் இருந்தால் எடுத்து வை. நீங்க ரெடியாவுங்க, நான் எடுத்து வைக்கிறேன் என்றாள் காவேரி. அவனை நிம்மதியாக சாப்பிடக்கூட விடவில்லை. நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், வரும் வழியில் இறங்கி 4 இடம் பார்த்துட்டு வாங்க என்றாள். அவனுக்கு வந்த அழைப்பில் இருந்த முகவரிக்கு சென்று வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்தி ஹாரன் அடித்தான் குமரன். பலமுறை அடித்த பிறகுதான் கதவு திறந்தது. வயதான மூதாட்டி ஒருவர் கையில் ஒரு கைத்தடியுடன், தூக்க முடியாமல் ஒரு கனத்த பையுடன் நின்றிருந்தாள். இந்த பையை காரில் வைக்க முடியுமா தம்பி என கேட்டாள். மறுபேச்சு பேசாமல் பையை வாங்கி அவளை மெல்ல நடத்தி காரில் உட்கார வைத்தான் குமரன். தம்பி, உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா எனக்காக சில மணி நேரம் செலவழிக்க முடியுமா என்று கேட்டாள் அந்த முதியவள். தன் தாய் வயதை ஒத்த அந்த மூதாட்டியை பார்த்தான் குமரன். என்னப்பா யோசிக்கிற? மீட்டரில் எவ்வளவு ஆகுதோ அதை கொடுத்துட்றேன்ப்பா என்றாள். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லையம்மா, சொல்லுங்க, எங்க போகணும் என கேட்டான். நான் சொல்ற இடத்துக்கெல்லாம் மெல்ல போப்பா என்றாள் அந்த முதியவள். முதலில் ஒரு கல்யாண மண்டபத்திற்கு சென்றனர். இந்த மண்டபத்தில் தான் எனக்கு திருமணம் நடந்தது. அப்போ இது சின்ன சாதாரண மண்டபமாக இருந்தது என்றாள் மூதாட்டி. அடுத்து ஒரு பெரிய மருத்துவமனைக்கு சென்றனர். எல்லாமே பெருசா இருக்கு, பல வருஷம் ஓடிப்போச்சு. இங்குதான் என் மகன் பிறந்தான் என்றாள். பிறகு அவளுடைய மகன் படித்த பள்ளிக்கூடம், கல்லூரி, அவள் கணவர் வேலை பார்த்த இடம், அவள் மகன் வேலை பார்க்கும் இடம் என பல இடங்களுக்கு சென்றனர். போதும்பா, ரொம்ப ஓய்ச்சலா இருக்கு, இனி நான் கடைசியா தங்கும் இடத்துக்கு அழைச்சிட்டு போ என்றாள் அந்த முதியவள். அவள் சொன்ன இடம் ஒரு முதியோர் இல்லம். ஏம்மா, உங்க வீடு இருக்கிறப்போ இங்க எதுக்கு தங்கணும்? ஆச்சரியம் தாங்காமல் கேட்டான் குமரன். என்ன சொல்றது, என் மகனை 10 மாதம் வயிற்றுல சுமந்தேன். அதன் பின் மார்பிலும் மடியிலும் சுமந்தேன். இப்போதும் என் மனசுல சுமக்கிறேன். ஆனா இன்னும் ஒரு சில வருஷமே இருக்க போற நான் அவனுக்கு பாரமாயிட்டேன். எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதும் என்னை இங்க தனியா வச்சுட்டான். இப்போ இந்த வீட்டையும் கேட்குறான். எங்கேயாவது நல்லா இருக்கட்டும் என்றாள். அவளது கண்கள் குளமாகின. அவளை மெல்ல இறக்கிவிட்டான். உனக்கு எவ்வளவு பணம் தரணும் என்று கேட்டாள் அந்த பாட்டி. ஒன்றும் வேண்டாமம்மா, உங்களை ஏற்றி வந்தது ரொம்ப சந்தோஷம்மா. நான் அடிக்கடி வந்து உங்களை பார்த்துக்கிறேன் என்றான் குமரன். நீ நல்லா இருக்கணும்பா என்றாள். ஒரு பெண் வந்து அந்த மூதாட்டியை உள்ளே அழைத்து போனாள். குமரனுக்கு யாரோ சம்மட்டியால் தலையில் அடித்தது போல இருந்தது. அன்று முழுவதும் அந்த தாயின் நினைவுதான். மனம் பாரமாக இருந்தது. வீட்டிற்கு வந்ததும், போன காரியம் என்னாச்சு, முதியோர் இல்லம் பார்த்தீங்களா என்று கேட்டாள் காவேரி. காவேரி, நீ சொன்ன மாதிரி நீயும் கலையும் உங்க அம்மா வீட்டுக்கு போக ஏற்பாடு செய்கிறேன். எனக்கு உயிர் கொடுத்த தாய் தான் என் தெய்வம். அந்த தெய்வத்தை இந்த வீட்டிலிருந்து தூக்கி எறிய எனக்கு மனசே இல்லை. கடைசி காலத்தில் உடல் நலம் குன்றி இருக்கும் அவரை பேணி காப்பது என் கடமை. அந்த தாயின் கண்ணீரில் என் வாழ்க்கை முன்னேறுவது எனக்கு துளியும் சம்மதமில்லை. உன்னால் என்னுடன் ஒத்துழைக்க முடிந்தால் இரு, இல்லையெனில் உன் விருப்பப்படி போகலாம். ஒன்று மட்டும் நினைவு வச்சுக்க, குருத்தோலை ஒரு நாள் பழுத்தோலையாகும் என்றபடியே அவளின் பதிலை எதிர்பார்க்காமல் தாயின் அறையை நோக்கி போனான் குமரன். பதில் சொல்ல முடியாமல் வாயடைத்து நின்றாள் காவேரி. ஒருத்தர் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் அவங்க வீட்டில் இருக்கலாம், ஆனால் அவங்களால தனித்து இனிமே வாழ முடியாதுன்ற பட்சத்தில் எப்படிங்க முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு மனசு வருது? எனக்கு அது சுத்தமாக புரியலை. டிவியில் ஜவுளி கடை விளம்பரம், நகைக்கடை விளம்பரம், பைக் விளம்பரம், டிவி விளம்பரம், இப்படி ஏதாவது ஒரு விளம்பரம் வரும். ஆனால் இப்போது அதோடு சேர்ந்து என்ன விளம்பரம் வருது தெரியுமா? முதியோர் இல்லத்துக்கான விளம்பரம். எங்கள் முதியோர் இல்லத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி வருது. அந்தளவுக்கு பெற்றோர்கள் கைவிடப்படுறாங்களா அப்படின்னு இந்த விளம்பரத்தை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு நாளைக்கு திருப்பி கிடைக்கும். இன்னைக்கு நம்ம பெற்றவங்கள முதியோர் இல்லத்துக்கு அனுப்புனா நாளைக்கு அதே நிலைமை நம்மளுக்கு வராதுன்னு
என்ன நிச்சயம் இருக்கு சொல்லுங்க? நம்ம குழந்தைங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம தூக்கி எறிஞ்சிட முடியுமா? எப்பாடுபட்டாவது நம்ம காப்பாத்துறோம் இல்லையா? அப்புறம் எதுக்குங்க பெத்தவங்கள மட்டும் தூக்கி போடுறாங்க? ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, எந்த பாகுபாடும் இல்லாம பெத்தவங்கள தயவு செஞ்சு பார்த்துக்கங்க. பெத்தவங்கள பார்த்துக்க வேண்டிய கடமை ஆண், பெண் இருவருக்குமே உண்டு. இந்த கதைய பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.